இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி என்பதை டிஸ்மேன் பண்ணுங்க, கவர்மெண்ட் நடத்தட்டும் அப்படின்றது ஒன்று. இரண்டாவது கோரிக்கை என்னென்னா, மாநில அரசாங்க விருப்பம் பட்டால் அதை வந்து அவங்க கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதான் காங்கிரஸுடைய எங்கள் கட்சியுடைய கொள்கை. அதை இன்றைக்கும் நாங்கள் தொடர்ந்து நீட் தேர்வு தேவையில்லை அப்படிங்கிறது நிலைப்பாடாக இருக்குது. நீட் தேர்வு எந்தெந்த மாநிலத்திற்கு வேண்டாம் என்று நினைக்கிறார்களோ அங்கே வேண்டாம்ன்றது தான் எங்களுடைய ஸ்டாண்ட். அப்போ வந்து கல்வி என்பது மாநில பட்டியலுக்கு வரணும், பொதுப்பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு வரணுமே. ஆமாம், பொதுப்பட்டியலேருந்து அதாவது ஒரு சூழ்நிலையில் அது வந்து மத்தியில் இருந்தாலும், அதாவது கல்வின்றது மத்திய மாநிலம் ரெண்டும் சேர்ந்தது. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டுனா, இந்த யூஜிசி மூலியமாக அது மூலியமாக தொடர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அது மாநில சார்ந்து இல்லாமல் அவர்களை கேள்வி கேட்காமலே அத்தனை மாற்றங்களும் நடைபெற்றது. அதனால் இப்போதைக்கு நம்ம சூழ்நிலையில் மாநில பட்டியலில் வருவது சால சிறந்ததாக. ஆனால் வந்து ஏற்கனவே மாநில பட்டியலில் இருந்த கல்வி வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பொதுப்பட்டியல் கொடுப்பாங்க. அதான் நான் சொன்னேன், குற்றச்சாட்டு இருக்கு. இல்லை குற்றச்சாட்டு இல்லை, அதாவது கல்வி என்பது மாநிலத்தில் இருந்தது, அதை மத்திய மாநிலமாக மாற்றியது காங்கிரஸ். அது என்னன்னா ஒரு கோஆர்டினேஷனுக்காக மாநிலத்தின் எந்த ஒரு நிலைமையிலும், மாநில ஆட்சியில் அல்லது மாநில விருப்பத்துக்கு எந்த நிலைமையிலும் நாங்கள் அதனுடைய செயலை நாங்கள் செய்ய மாட்டோம், அதோட அவருடைய சுதந்திரத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் என்ற ஒரு குறிப்போடு தான் இருந்தது. அதனால தான் நீட்டு கொண்டு வந்த பொழுது இதை ஒரு பதிலாகவே சொல்கிறேன், காங்கிரஸ் ஆட்சியில் தான் நீட் கொண்டு வந்தோம், இன்றும் நாங்கள் நீட்டை வரவேற்கிறோம். ஆனால் அதுக்கு அடுத்ததாக என்ன ஆலோசனை நாங்கள் கூறியிருக்கின்றோம் என்றால், மாநில அரசுகள் எந்தெந்த மாநில அரசுகள் அந்த நீட் தேர்வை வேண்டாம் என்று கூறுகிறார்களோ அதை நாங்கள் நிர்பந்திக்க மாட்டோம் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இன்றும் அந்த நிலைப்பாடு தான்.